ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட இன்குபேட்டர் இருக்குது. அதுக்கு வந்து லைட்டாக ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய இன்குபேட்டர் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு இன்குபேட்டர் அந்த தெர்மோஸ்டண்ட்டை எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து முட்டை எப்படி அந்த முட்டை ஹேட்ச் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தோம்னா நம்ம முட்டை ஹேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 3 பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ், ஃபஸ்ட்டு என்னோடய பழைய இன்குபேட்டரை பார்த்துடலாம். இதான் என்னோடய பழைய இன்குபேட்டரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதில் நான் 0 வாட்ஸ் பல்பு, அதுக்கப்புறமேட்டு ஃபேன் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு கரெக்டாக வந்து 40 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தெர்மோஸ்டண்ட்டு கனெக்ட் பண்ணி இதை வந்து டெம்பரேச்சரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ லைட்டாக ஒரு அப்டேட் பண்ணலான்னு தெர்மோஸ்டண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 5408 டயோடு எடுத்துக்கோங்க. ஸோ டயோடில் வந்து ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி டயோடை ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் டயோட்ஸில் ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் க்ரீன் கலர் ஒயர் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஒயர் எதுலேருந்து வருதுன்னா, நம்மளோட 12012 அது இன்வெர்ட்டர்லேருந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் ஒயர் வருது. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. ஸோ ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்புட் அவுட்புட், ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்புட் அவுட்புட்டு. ஸோ க்ரீன் கலர் ஒயர் இருக்கிற சைடு வந்து இன்புட்டு, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது அவுட்புட்டு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி கெப்பாசிட்டருக்கு இன்புட் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு லைன் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த 12 வோல்ட் ஏசி வோல்ட்டாக வருது வந்து டிசி வோல்ட்டாக ஆப்போசிட்லேருந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டரில் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன முக்கியம்னா, நெகட்டிவ் சைன் இருக்கும்போது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நெகட்டிவ் சைன் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த கெப்பாசிட்டரை வந்து கரெக்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ், இதில் டயோட் கனெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவ். ஓகே, கெப்பாசிட்டர்லேருந்து தெர்மோஸ்டண்ட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நான் லைன் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த லைனில் நீங்கள் கெப்பாசிட்டருக்கும் தெர்மோஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் கரெக்டாக GND 12 வோல்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர், தெர்மோஸ்டண்ட்ரு, லைட்டு, ஸோ இது மூணுத்தையும் எப்படி தெர்மோஸ்டண்ட்ரு லைட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது ஏசி வோல்ட்டில் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, செட் பண்ண போகிறீங்க. தெர்மோஸ்டண்ட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு கரண்ட் டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு காட்டுது. 37.2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஒன் டைம் உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் இருக்குது. ஸோ ப்ளஸ் அமுத்தி எத்தனை டெம்பரேச்சர் இருக்கோ அதுலேருந்து 37.5 வர மாதிரி அமுத்திக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செட் பட்டன் ஒரு தடவை அமுத்திட்டிங்கன்னா கரண்ட் டெம்பரேச்சர் மறுபடியும் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் 37.5 வச்சுருக்கோம் செட்டில். ஸோ அடுத்தது வந்து கரண்ட் டெம்பரேச்சர் 37 இருக்குது. ஸோ அடுத்தது வந்து செட் பட்டனை இப்போ ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு POன்னு காட்டும். ஸோ PO காட்டுதா? PO காட்டினதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் பட்டன் மறுபடியும் செட் பட்டன் அமுத்தணும். செட் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா இங்கே கூலிங்குன்னு இருக்கும். நீங்கள் ப்ளஸ் பட்டன் அமுத்தி ஹீட்டுன்னு மாற்றிக்கணும். ஸோ இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக கூலிங்குன்னு இருக்கும், நம்ம ஹீட்டுன்னு மாற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் செட் பட்டன் அமுத்தணும். அப்புறம் P1 போகணும். P1 போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்தி அங்கே வந்து 0.5ன்னு வச்சுக்கணும். ஸோ P1ல் வந்து 0.5 வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 0.5 வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்தி ப்ளஸ் பட்டன் அமுத்திங்கன்னா P2 போகும். P2 போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்தி இங்கே வந்து 40ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 40 வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்திக்கோங்க. செட் பட்டன் அமுத்தி P3 போயிருங்க. P3 போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்திடணும். அங்கே வந்து 34ன்னு செட் பண்ணிடுங்க. 34ன்னு செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செட் பட்டன் அமுத்தி P4 போங்க. P4 போனதுக்கப்புறம்
செட் பண்ண அமுத்திங்கன்னா இங்கே 0.0 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 0.0 வச்சதுக்கப்புறம் மறுபடியும் செட் பட்டன் அமுத்தி P5 போய்க்கோங்க. P5 போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செட் பட்டன் அமுத்தி P5க்குள்ளே வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த P5 எதுக்குன்னா வந்து உங்களுக்கு லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எத்தனை நிமிஷம் கழித்து மறுபடியும் லைட் ஆன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து P5ல் காட்டும். ஸோ P5ல் அமுத்தினதுக்கப்புறம் ஸோ இப்போ எனக்கு டக்குன்னு மாற்றணும், இல்லைன்னா மறுபடியும் நம்மளுக்கு கரண்ட் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ இப்போ நான் மறுபடியும் போகிறேன். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணணும். P1 P5க்கு போயிருந்தோம். ஸோ P5க்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒன் மினிட் வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட்க்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஆன் ஆயிரும். ஸோ P6 போங்க. P6 போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஆனுன்னு கொடுங்க. ஆனுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆனில் போய் ஆஃப்னு இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் ப்ளஸ் அமுத்தி ஆனுன்னு மாற்றிக்கோங்க. ஆனுன்னு மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செட் பட்டன் அமுத்தணும். மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து P6 போனதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் கொடுத்ததுக்கப்புறம் செட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், 35ன்னு நம்பர் வர வரையும் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிடணும். ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லைட் ஆனில் இருக்குது. கரண்ட் டிகிரி வந்து 36.4 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது வந்து தெர்மாமீட்டர் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஹீட்டை வந்து நம்ம வந்து 37 வர வரையும் நம்ம இது பண்ணலாம். லைட் ஹீட் வைக்கிறேன். 37 டிகிரி வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 37.5 டிகிரி டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டு இருக்கு. 37 டிகிரி வந்துருச்சு. 37.1 2 3 4 5 ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஸோ ஆஃப்டர் 1 மினிட் கழித்து இது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து 1 மினிட்டுங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா P5ல் போய் 1ன்னு நான் வச்சுருக்கிறத வந்து நீங்கள் 2 இல்லைனா 3 அது மாதிரி மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் 10 வரையும் மாற்றிக்கலாம். இது வரையும் பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டிங்கில் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு மாதிரியும் தெர்மோஸ்டாட் செட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்க மாதிரியும் செட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து முட்டை வந்து பொரிக்காது அப்படி அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, கேண்டிலிங் பற்றி பார்க்கலாம். கைஸ், நீங்கள் கேண்டிலிங்கை வந்து மொபைல் லைட்டை வச்சே பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜரு. பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து லைட்டு கரெக்டாக மேலே வைக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இது மாதிரி மேலே வைக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து எம்டி முட்டையாக இருந்துச்சுன்னா, ஸோ உள்ளே வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைட் பாஸ் த்ரூ ஆகி வெளியே வந்துடும். சப்போஸ் எம்ப்ரியோ வந்து அதில் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது கோழி குஞ்சு உள்ளே ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இது மாதிரி எம்ப்ரியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அல்லது வந்து லைட் வந்து மேலே போகாத மாதிரி தடுத்துரும். ஸோ வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா டேஸ் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு நாளும் எக்கு வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகலைன்னா 3rd டேயில் இருந்த மாதிரியே கடைசி வரையும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கோழி குஞ்சு. நான் வந்து இன்குபேட்டர்லேருந்து எடுத்தது. ஸோ ஓகே, பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.